ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 21-22. ஸோ இந்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் உங்களோட ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடிஆர்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களோட ஐடிஆருக்கும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் மிஸ்மேட்சஸ் இருக்குது, இல்லை ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருந்தால் அதை நீங்களோட ஐடிஆரில் கன்சிடரேஷனுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா உங்களோட ஐடிஆரை திருப்பி ரீகன்சிடர் பண்ணி அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான எஸ்எம்எஸும் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்கேஸ் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் ஃபீட்பேக் போய் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஃபைல் பண்ண ஐடிஆரை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட லாகின்லேயே போயிட்டு நீங்கள் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டூப்ளிகேஷன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரதை நீங்கள் தவிர்க்கலாம். இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.